சொல்லுப்பா அப்பா. ஒண்ணுமே முடியவில்லை அப்பா. நம்ம போய் வரப்பா மாமா வீடு. இதுதான் நம்ம வீட்டினுடைய நிலைமை. இப்படி ஏழை பிள்ளைங்களும் பசி பசி என்று கதறுகிற பொழுது பெத்தோடு தானே தெரியும் மனப்பக்குவம் எல்லாம். என் தாய் வீடு போகிறேன். நான் 200 மாதங்கள் கழித்து என் பிள்ளைகள் சுகபுசாகம் அடையவில்லை. ஆனால் நான் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன். எனக்கு போயிட்டு வான்னு சொல்லுங்க. உன் தாய் வீட்டிற்கா? அம்மா, உன்னை கரப்பிடித்து நம் நாட்டுக்கு அழைத்து வரும் பொழுது இந்த உலகமே நம்ம வேடிக்கை பார்த்தது. இதுவரையில் யாருமே கொடுக்கா சிறுவரிசை உங்க அண்ணார் கொடுத்தா இல்லையா? ஏறி எழுதிருக்கும் எருவு மாடு சீதனம், பட்டில் எழுதிருக்கும் பால் மாடு சீதனம், உட்கார்ந்து மோர் கடையை முக்காரி கூட பொன்னால் கொடுத்தார் இல்லையா? இந்த உலகத்தில் எந்த ஒரு அண்ணனும் கொடுக்காத சீர்வரிசை ஒண்ணு கொடுத்தாருமா. அத்தனை சீர்வரிசையோடு வந்த நீ இந்த நிலைமையில் போன அப்படின்னா அம்மா என்னை பார்ப்ப சிரிப்பாரே, பரிகாசம் செய்வாரே. தாய்வீடு போறன்னு சொல்றியம்மா. இத்தனை சீர்வரிசை பெற்றுக் கொண்டு இந்த நிலைமையோடு போனா ஒன்ன என்னை பத்தி என்னமா நினைப்பாரு? என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. எந்த முகத்தோடு நான் உங்களை அனுப்பி வைப்பேன்? வாழாத புள்ள தாய் வீட்டுக்கு போறது இல்லையா மன்னா? ஊரெல்லாம் சொன்னாங்க என்பதற்காக வேண்டி என் பிள்ளைய நான் பசியோடு கொள்ள நான் தயக்கமா இருக்கு சாமி. எல்லாரும் பசின்னு ஓடி வந்தா அள்ளி அள்ளி கொடுத்தீங்க. ஏன் புள்ள பசின்னு கத்துறான் இல்ல, என்ன பண்ண போறீங்க? அம்மா, நல்ல நிலையோடு போனால் வாய் என்று வாய்ப்பாடல் வர்ணப்பாய் போடுவார்கள். நான் கெட்டெழுதி போன்றோம். யாருங்க சொன்னாங்க வாழ்ந்து கெட்டு போனால் வா வந்து அழைப்பா வைக்க மாட்டாங்க, கெட்டு முடிந்து போனால் பட்டு பாய் விதியில அவங்க சொல்லி உங்களுக்கு தான் புரியல. நான் கட்டி ஆட்சி செய்ய பதறுகிற பொழுது நீங்க வீட்டுக்கு 6 மணிக்கு போயிடுவீங்க. வீட்டோட 7 பிள்ளைய வச்சிருக்க என்னுடைய மனசு எவ்வளவு வேதனை அடையும். ஐயோ அப்பா எங்கப்பா போறோம்? தாய் மாமா வீடு தான்ப்பா போறோம். போயிட்டு வாங்கன்னு
சொல்லி வழி அனுப்பி வைங்களப்பா. சரி, என் பிள்ளைகள் நலனுக்காக உன் தாய் வீடு போக சம்மதிக்கிறேன். நம்ம போய் வா. அண்ணன் வீட்டு தாய் வீட்டுக்கு போறோம்னு சொல்றேன். பிள்ளைகளுடைய பசிக்காக, பிள்ளைகள் நன்மைக்காக நானும் சரியிட்டு சம்மதித்து விட்டேனம்மா. நம் நாட்டின் எல்லை வரையில் உன்னை கொண்டு வந்து விட்டு விடுகிறேன்மா. ஆமா ஆமா, நான் உங்களை மனவழித்து அழைத்து வந்து இந்த காசிவா நகரம் வந்து என்னோட 12 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. என் தாய் வீடு போகும் பாதை தெரியாது. நீங்க ஆமா ஆமா இந்த நாட்டு வீடு கடந்து வர வரைக்கும் எங்களுக்கு வழியை சொல்லிட்டீங்கன்னா நாங்க வழி தெரிஞ்சு போயிருவோம்.